எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இளநீர் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் செய்து காமிக்கிற மெத்தடில் நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் என்னோட பகிர்ந்துக்கோங்க. 1:1:1 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் தான் இந்த இளநீர் பாயசம் பண்ண போகிறோம். அது என்னங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த டேஸ்டான இளநீர் பாயசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இளநீர் பாயசம் செய்யறதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். பச்சை பாக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த 1/2 லிட்டர் பாலை நம்ம 1/4 லிட்டராக குறுக வைக்கணும். இதுதான் முதல் டிப்ஸ். இளநீர் பாயசம் செய்கிறதுக்கு பாலை பாதி அளவு குறுக வைக்கணும். இப்போ நம்ம பால் சேர்த்துருந்தோம் இல்லையா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்செடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜில் அது குறுகிற வரைக்கும் பக்கத்துலேயே இல்லாமல் அதே சமயத்தில் நமக்கு வானிலைக்கு வெளியே பால் பொங்காமலும் இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு உட்டன் ஸ்டிக் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக சிம் ஃப்ளேமில் வச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பால் குறுக ஆரம்பிக்கும். 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டராக எடுத்து வானொலி எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அடி கனமாக இருக்கிறப்ப உங்களுக்கு அடி பிடிக்காது, பக்கத்தே இருந்து கிளறணும்னு அவசியம் இல்லை, மேலே பொங்கி வழியாது. அதனால் வானொலி எடுத்துட்டேன் நான். கம்ப்ளீட்டாக அது சூடு ஆறட்டும். இந்த சூடு ஆறின பாலை வடிகட்ட போகிறோம். பாலை குறுக்குனாலே உங்களுக்கு பால் ஏடு வரும் இல்லையா, அந்த ஏடோடு நம்ம இளநீர் பாயசம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த பால் ஏடு இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு பக்கா சமையல்காரர் எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸுங்க. பொதுவாக எந்த ஒரு சமையல்காரங்களும் அவங்களுடைய சீக்கிரம் டிப்ஸு சொல்லவே மாட்டாங்க. நான் கம்பல் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டேன். இந்த மாதிரி பால் ஆடையை வடிகட்டிக்கணுங்க. வடிகட்டி நம்ம அதை கொஞ்சம் சர்க்கரை போட்டு கூட தனியாக குடிச்சிக்கலாம். ஆனால் அந்த பால் சுண்டை காய்ச்சின அந்த வாசனை இருக்குது பார்த்திங்களா, அந்த இளநீர் பாயசத்தில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் பால் குறுகுனா பால் எடுத்தாச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். அது வேண்டாங்கிறவங்க தாராளமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். ஒரு இளநீர் வாங்கிட்டு வந்தேன். அந்த இளநீரில் இருக்க அந்த இளம் தேங்காய் பகுதியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த இளநீரில் தேங்காய் எடுக்கிறப்ப அந்த ப்ரௌன் பார்ட் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இளநீர் எடுத்துட்டு 2 கப்பு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ 1 கப்பு நம்ம குறுகின பால் வச்சுருக்கோம், 1 கப்பு நிறையா தேங்காய் துருவல் வச்சுருக்கோம், 2 கப்பு இளநீர். இப்போ ஒரு இளநீர் அப்படின்னா கிட்டத்தட்ட 3/4 லிட்டருக்கு எனக்கு இளநீர் கிடச்சிதுங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸி ஜாரில் 1 கப்பு முழுக்க துருவின தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, இளநீரை சேர்க்கணும். இது 2வது டிப்ஸு. இப்போ இந்த மாதிரி இளநீர் பாயசம் செய்கிறதுக்கு முழுக்க நம்ம இளநீரை வச்சுட்டு இந்த தேங்காய் பால் எடுக்கணும். இப்போ முதல் தேங்காய் பால் 1 கப்பு இளநீரை வச்சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அடுத்தது இன்னொரு 1 கப்பு இளநீர் எடுத்துட்டு 2வது தேங்காய் பால் எடுக்கிறேன். அதையும் நான் வடிகட்டிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இளநீர் வாங்கிட்டு வந்தப்போ அந்த இலசாக இருக்க தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை ரொம்ப சின்னதாக நறுக்கிக்கணுங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். பெருசாக போட்டுடாதீங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. நம்ம கத்தியால் தான் சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த இளநீர் பாயசம் தயார் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். சுண்டை காய்ச்சின பாலில் கண்டென்ஸ் மில்க் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. 1ஆம் பால் 2ஆம் பால் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இன்னொரு 1/4 லிட்டர் அளவுக்கு இளநீர் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின அந்த இளநீரில் இருக்க தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதை சர்க்கரை போட்டு பொடி பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஏலக்காய் பொடியை டைரெக்டாக நம்ம அந்த இளநீர் பாயசத்தில் சேர்க்காமல் ஒரு வடிகட்டலில் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டேன். இப்போ தேங்காய் பாலை திரும்பவும் அந்த வடிகட்டலில் இந்த ஏலக்காய் மேலே சேர்க்குறப்ப பாயசம் குடிக்கிறப்ப ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கணும். ஆனால் அந்த ஏலக்காய் தோலோ அந்த கருப்பு பகுதி, ஏலக்காய் பொடி பண்ண ஒரு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது எதுவுமே இந்த பாயசத்தில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி தேங்காய் பழம் முழுக்க ஏலக்காய் மேலே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. நறுக்கி வச்சுருக்க அந்த தேங்காய் பள்ளியும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிற அந்த இளநீரை சேர்க்கணும். இப்போ இந்த தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணுறப்பே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. கண்டென்ஸ் மில்க்லாம் கீழே பாலில் செட்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். போரலைன்னா கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் சேர்க்கலாம், இல்லை சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் 1/4 லிட்டர் இளநீர் சேர்த்துக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்காலாம் நீங்கள் வெளியில் கல்யாணங்கள்லாம் போனாலாம் கொடுக்க மாட்டாங்க. இன்னுமே ரொம்பவே லிக்யூடாக இருக்கும். ஏன்னா 100கணக்கான பேர் கல்யாணங்களில் வரப்போ இந்த அளவுக்கு திக்காலாம் கொடுத்தா உங்களுக்கு நிறையா பால் இளநீர் தேவைப்படும். ஐஸ் க்யூப் போடுவாங்க, இல்லைனா நிறைய உங்களுக்கு தண்ணி சேர்த்துப்பாங்க, சுகரை ஜாஸ்தி பண்ணிவிடுவாங்க. நம்ம வீட்டிலே செய்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக செய்யலாம். 1/2 லிட்டர் பால், 1 இளநீர்,
மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் இருந்தால் போருங்க. 1 லிட்டருக்கு அதிகமாக நம்ம இந்த பாயசம் தயார் பண்ணிட்டா 4 பேர் இருந்தால் ஒவ்வொருத்தரும் 1/4 லிட்டர் அளவுக்கு இந்த இளநீர் பாயசம் குடிக்கலாம். இது எப்போதுமே தயார் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து குடிக்கலாங்க. இந்த இளநீர் பாயசம் பார்த்திங்கன்னா தயார் பண்ணி வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தாலும் 5-6 மணி நேரத்தில் இதை தீர்த்துடணுங்க. இளநீர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் புளிப்புத்தன்மை வந்துடும். அவசியம் இந்த சம்பரம் முழுக்க வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த இளநீர் பாயசம் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கொடுங்க. ரொம்ப எல்லோரும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.